கடவுளூர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த காலங்களில் ஏற்பட்ட தொல்லைகள், கஷ்டங்கள், துயரங்கள் எல்லாம் நீங்கி இந்த 2026 புத்தாண்டு ஆரம்பம் முதல் உங்களுடைய வாழ்க்கையில் சகல வெற்றிகளும் கிடைக்கப் போகுது. அதற்கான ஒரு பாதையை அமைத்து கொடுக்க நம்மளுடைய கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய கோச்சார கிரகங்களில் வருட கிரகங்களான மிக அற்புதமான சுப கிரகமான குரு பகவானுடைய குரு பயிற்சி இந்த வருடம் இருக்க போகுது. இந்த 2026 துவக்கத்திலே பார்த்திங்கன்னா ராஜ கிரகங்களின் இணைவு, சூரியன், செவ்வாய், புதன் போன்ற கிரகங்களின் இணைவோடு தான் இந்த வருடம் ஆரம்பிக்க போகுது. இந்த வருடத்தில் பார்த்திங்கன்னா நம்முடைய குரு பகவான் 2026 ஆரம்பத்திலிருந்து மிதுன ராசியில் இருப்பார். மிதுன ராசியில் இருக்க குரு பகவான் எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா அடுத்து ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு மேலே கடகராசிக்குள்ளே குரு பயிற்சி நடக்குது. அப்போ குரு பகவான் தன்னுடைய உச்ச ராசிக்குள்ளே நுழைகிறார். அதற்கு பிறகு திரும்பவும் அதிசாரமாக அக்டோபர் மாதம் 31ஆம் தேதிக்கு மேலே எங்கே போகிறார்னா சிம்ம ராசிக்குள்ளே நுழைகிறார். இந்த வருடத்தை இந்த 2026 நம்மளுடைய 12 ராசி நேயர்களுக்குமே 2 பகுதிகளாக பிரித்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்குன்னா நம்முடைய சுப கிரகமான நம்முடைய குரு பகவானுக்கு இருக்கிறது. அப்போ பொருளாதாரம் ஒரு பக்கம் ஒரு 6 மாதம் கிடைக்குன்னு நினைக்கிற நம்முடைய ராசி நேயர்கள் இந்த ஒரு 6 மாதம் சந்தோஷம் அதிகமாக நிலச்சிருக்கு அப்படிங்கிற தன்மையில் வந்துடலாம். ஓகேவா? ஸோ அதற்கான வாய்ப்பை யார் கொடுக்க போகிறான்னா நம்முடைய குரு பகவான் கொடுக்க போகிறாரு. அதே போல் இந்த 2026 கரெக்டாக டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி நம்மளுடைய நிழல் கிரகமான ராகு கேது என்று சொல்லக்கூடிய ராகு கேது பகவான்கள், ராகு பகவான் கும்ப ராசியிலிருந்து மகர ராசிக்கும், அதே போல் கேது பகவான் சிம்ம ராசியிலிருந்து கடக ராசிக்கும் பயிற்சி ஆர போகிறாங்க. கிட்டத்தட்ட டிசம்பர் 5ஆம் தேதிக்கு மேலே அந்த 5ஆம் தேதி தான் அந்த பயிற்சி நடக்கு. அதற்கு முன்னாடி அவர்கள் அதே இடத்தில் தான் அமர்ந்திருப்பார்கள். எப்பொழுதுமே வருட கிரகமான நம்முடைய சனி பகவான் பார்த்திங்கன்னா வக்ர நிவர்த்தி பெற்று மீன ராசியிலே பயணிப்பார். மற்ற கிரகங்கள் எப்பொழுதும் போல் 45 நாட்களுக்கு ஒருக்க, அதே போல் சூரியன் மாதத்துக்கு ஒருக்க, சந்திர பகவான் பார்த்திங்கன்னா 2.5 நாளைக்கு ஒரு முறை அவருடைய பயணத்தை மேற்கொள்வார் என்பது கணக்கு. இந்த வருடத்தை நிர்ணயம் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல், மீண்டும் சொல்கிறேன், குரு பகவான் கையில் தான் இருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வருடத்தில் பொது பலன்கள் சொல்லி பார்க்க போகிறோம். இந்த பொது பலன்கள் என்று பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பொதுவாகவே ஒவ்வொரு வருடமும் நடைபெறும்போது, ஒவ்வொரு வருடமும் தொடங்கும் பொழுது பல ஒரு மாற்றத்துக்குரிய விஷயங்கள் நடக்கும். ஆனால் இந்த வருடம் மாற்றமும் உண்டு, ஏற்றமும் உண்டு என்கிற தன்மையில் கிரகத்துடைய சூழ்நிலைகள் இருக்க போது, பொருளாதாரம் ரொம்ப சூப்பராக இருக்க போது, ரொம்ப பின்தங்கிய நாடுகள் பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கிட்டோம், பொருளாதாரமே என் கையில் இல்லை, நாங்கள் என்ன பண்ணனே தெரியல, அன்றைய நாடுகளை நாடுறோம் அப்படின்னு நினைக்கிற நாடுகளாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வீடுகளாக இருந்தாலும் சரி, அந்த நிலையிலிருந்து மாறி எங்கள் கையில் காசு இருக்குது, எங்களுடைய நாட்டுக்கு தேவையான பொருளாதாரம் எங்கிட்ட இருக்குது, எங்களுடைய வீட்டுக்கு தேவையான பொருளாதாரம் எங்களுக்கு கிடச்சிருக்கு, அதுக்கு குருவோடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு சிறப்பாக கிடச்சிருக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பொருளாதாரம் சிறப்பாக இருக்க போது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த வருடத்தில் மிகப்பெரிய ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்கும். என்ன நிகழ்வுனா, யாரெல்லாம் பெண்களை கொடுமைப்படுத்துகிறார்களோ, சிறு குழந்தைகளை கொடுமைப்படுத்துகிறார்களோ, அவர்கள் இப்பொழுது வரை தெரியாமல் கூட அவர்களுடைய செயல்பாடுகளை செஞ்சுக்கிருக்கலாம். அதாவது யாருக்கும் தெரியாது, நம்ம குடும்பப்படுத்துறது, நம்ம கஷ்டப்படுத்துறது இந்த உலகத்துக்கு தெரியவா போகுது, இந்த கடவுள் என்ன ஒருத்தர் இருக்காரா, காட்டியாக கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற தைரியத்தில் தன்னுடைய வன்மத்தை, தன்னுடைய பெரிய செயல்பாடுகளை செஞ்சு வீரனோ இல்லை மகாவீரனோங்கிற காமிச்சிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் அதற்கான ஒரு தண்டனையை இந்த 2026 பெண்களை கொடுமைப்படுத்துகின்ற, குழந்தைகளை கொடுமைப்படுத்துகின்ற அத்தனை நபர்களுமே வெட்ட வெளிச்சமாக வெளியே வர போகிறீங்க. உங்களுக்கான தண்டனை, மிகப்பெரிய தண்டனையான மரண தண்டனை கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ வரையும் தவறான பாதையில் போன நபர்கள் தயவுசெய்து இந்த 2026 அப்புறம் மாற்றிக்கோங்க, இல்லைன்னா மாற்றப்படுவீர்கள் என்பது கிரகங்கள் கொடுக்கின்ற மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயம். அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்முடைய இந்த 2026 கலைத்துறையில் உள்ள நம்முடைய சினிமா நடிகர்கள், சின்னத்திரை, பெரிய திரை மற்றும் யூடியூப் சேனல் மூலமாக தன்னுடைய திறமையை வெளிக்காட்டி கொண்டிருக்கிற அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், உறுதியாக தன்னுடைய திறமை உள்ள நபர்கள் வெளிச்சத்துக்கு வருவாங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய நல்ல ஒரு அற்புதமான வாய்ப்புலாம் உண்டு. கலைத்துறையை சார்ந்த நபர்
நம்முடைய மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அவருடைய செல்வாக்கு, அவருடைய சொல்வாக்கு, அவருடைய ஓட்டு வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஓட்டு வங்கியில் மிகப்பெரிய ஒரு வாக்கு வாங்கி தன்னுடைய திறமையை நிரூபிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்கும் என்பது நம்ம கிரக ரீதியாக அறிந்த உண்மை. அதே போல் இந்த 2026 மிகப்பெரிய முக்கியமான ஒரு அரசியல் பின்பம் ஏற்படும். நான் தான், என்னால் தான் முடியும், நான் தனித்து தான் நிற்பேன், என்னால் மட்டும்தான் முடியும், நான் தான் இந்த பெரிய கட்டமைப்பை உருவாக்க போகிறேன்னு நினைக்கிற அத்தனை நபர்களுமே கொஞ்சம் மனம் மாறி கூட்டணி என்ற செயல்பாடுக்கு வந்து கூட்டணி மூலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு பலத்தை நிரூபிக்கக்கூடிய ஆற்றலாக தான் வரும். இது வந்து பொதுவான கருத்து. இந்த பொதுவான கருத்தில் கூட்டணி ஆட்சி அமைவதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்ல முடியும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த 2026 பங்கு சந்தையில் ஈடுபடுகின்ற நம்மளுடைய நேயர்களுக்கு பங்கு சந்தையில் ஒரு நல்ல ஒரு ஏற்றம் வரும். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த 2026 எல்லா ராசி 12 ராசியிலுமே பங்கு சந்தையில் ஈடுபடுறவங்க இருப்பாங்க. இதில் கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு முன்னாடி, அதாவது ஜனவரி முதல் ஜூன் வரையும் பல ராசி அன்பர்கள் பங்கு சந்தையில் வெற்றி பெறுவாங்க. ஜூன் முதல் கிட்டத்தட்ட இந்த இயர் 2 வரையும் மற்ற ஒரு 6 ராசி நேயர்கள் வெற்றி பெற போகிறாங்க அப்படிங்கிறது உண்மை. பங்கு சந்தை நல்லபடியாக உயர்ந்த நிலைக்கே செல்லும் என்பது கிரக ரீதியான கணக்கு. தங்க விலைகள் ரொம்ப பிரம்மாண்டமான உயர்ந்த நிலைக்கு போப்பாங்க. தங்கத்தை தொட்டு பார்க்க முடியலையங்க அப்படிங்கிற நிலைமையில் தான் இப்போயும் இருக்குது. அதே போல் தான் தங்க விலை உயர்ந்து கொண்டே இருக்கும். நம்ம எந்த விஷயத்தை எந்த பொருள் மேலே அதிகம் ஆசை வைக்குமோ அது குறைவதற்கான வாய்ப்பு எப்போவுமே கிடையாது. அதோடைய அப்டேட் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். மேலும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜூன் மாதம் வரையும் விலைவாசி உயர்வு கொஞ்சம் அதிகமாகும். ஜூனுக்கு மேலே விலைவாசி ஒரு மிதமான தன்மையை நோக்கி பயணிக்கும் என்பது கிரக ரீதியான செயல்பாடு. ரியல் எஸ்டேட் மற்றும் பத்திர செலவுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப அமோகமாக இருக்கும். நம்மளுடைய அரசை நிர்ணயம் பண்ணக்கூடிய அளவுக்கு, அரசை வந்து ஒரு வழி நடத்தக்கூடிய அளவுக்கு பத்திரப்பதிவுகள் அதிகமாக நடக்கும். ரியல் எஸ்டேட்டில் ரொம்ப ஒரு ஜாமவான்கள் உருவாவாங்க, தன்னுடைய செயல்பாடுகளை செயல்படுத்துவாங்க, வெற்றியாளர்களாக உருவாகக்கூடிய தன்மைகள் கிரக ரீதியாக இருக்கிறது என்பது இது வந்து பொதுவான இந்த வருடத்தின் கோச்சார கிரகங்கள் ரீதியாக உள்ள கருத்துக்கள். இதை தவிர்த்து ஒவ்வொருத்தருடைய சுய ஜாதகம், அவர்களுடைய ஜாதக அமைப்பை வச்சு பார்க்கும்போது சில மாற்றங்கள் இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. வாங்க இந்த வருடத்தின் உங்களுடைய ராசிக்கான பலனை போய் பார்க்கலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 ஆண்டு மனதளவிலும் பொருளாதாரத்திலும் மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்கும். இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய முகத்தோற்றமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா ரிலாக்ஸாக அப்படியே ஒரு என்ன சொல்கிறேன்னா இதை செய்யலாம் இதை செய்ய வேண்டாங்கிற ஒரு தீர்மானமான முடிவுக்கு வருவீங்க. ஆரம்பமே உங்களுக்கு அமர்க்கலமாக இருக்க போகுது. உங்களுடைய கடன் பிரச்சனை எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இதை சமாளிக்கவே முடியலைன்னு சொல்லி நீங்கள் யோசித்து நீ என்ன பண்ணே தெரியலன்னு யோசித்துக்கு இருக்கீங்கன்னா உங்களுடைய யோசனைக்கு ஏற்ற உங்களுடைய செயல்பாடுக்கு ஏற்ற ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகிறது. கடனுக்கேற்ற ஒரு வருமானம், கடனுக்கேற்ற ஒரு நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் கிரக ரீதியாக கிடைக்க போகுது. அதே போல் மனக்கவலைகள் நீங்க போகுது. உங்களை விட உயர் அதிகாரியாக இருக்கக்கூடிய நபர்கள் இத்தனை நாளாக உங்களை தொந்தரவு பண்ணியிருக்கலாம், கஷ்டப்படுத்திருக்கலாம், அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. இந்த வருடம் உங்களுடைய உயர் அதிகாரிகளுடைய செல்வாக்கு உயரும். அதன் மூலமாக துலாம் ராசி என்பர்கள் அவர்களுடைய பதவி உயர்வை பெறக்கூடிய பாக்கியம், இடமாற்றத்துக்குரிய செயல்பாடுகளை செய்யப்படக்கூடிய சூழ்நிலைகள்லாம் கிரக ரீதியாக ஏற்படும். ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வீங்க. சும்மா ஏதாவது ஊருக்கு போயிட்டே இருப்பீங்க. வெளியூர் வெளி மாநிலத்தில் உள்ள ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வதற்கான பாக்கியம் உண்டு. அதே போல் நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 2026 வழிபாடுக்கு ஏற்ற வருடம் சொல்லிட்டோம். அதே போல் அரசாங்க வேலைக்கு ஒரு சிறப்பான வருடம். அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுத்தீங்கன்னா உறுதியாக அரசாங்க வேலை பெறுவீர்கள். அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு உண்டாக போகுது. அரசாங்கத்தால் பிரச்சனை இருக்குது, அரசாங்கம் சார்ந்த விஷயங்களை ஏதோ பிரச்சனையில் வில்லங்கத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டிங்கனாலும் அதிலிருந்து வெளியேறுவதற்கான ஒரு பாக்கியம் சூழ்நிலைகள் கிரகங்கள் கொடுக்கின்றது. கடன் சுமையிலேருந்து வெளியே வர போகிறீங்க. திரும்பவும் சொல்கிறேன், கடன் சுமையிலேருந்து வெளியே வர போகிறீங்க. தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும், நல்ல லாபம்.
நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு கோச்சார கிரகங்கள் கொடுக்க உங்களுக்கு ரெடியாக இருக்குது. அதே போல் துலாம் ராசி என்பவர்களுக்கு சுப நிகழ்வுகள் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய அமைப்பு தன்னுடைய குடும்பத்தில் அல்லது துலாம் ராசி அன்பர்களுக்கே திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் திருமணம் நடத்தி வைக்கக்குள்ள நடத்தி வைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதேபோல் நம்முடைய துலாம் ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு வம்பு வழக்கு பிரச்சனைகள் என்று சொல்லி ஏதேனும் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்கள் மேலே இருந்துச்சுன்னா, தேவையில்லாத சிக்கல்கள் தேவையில்லாத குழப்பங்கள் உங்கள் மேலே இருந்துச்சுன்னா அதில் விடுபடுவீங்க, மகிழ்ச்சியாக இருப்பீங்க, சிறப்பாக இருப்பீங்க. அதே போல் இந்த வருடத்தில் தங்க நகைகள் வாங்குவதற்கான பாக்கியம் உண்டு. நீங்கள் துலாம் ராசி பெண்களாக இருக்கீங்கன்னா உறுதியாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தங்க நகைகள் வாங்கி அதன் மூலமாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் கிரகங்கள் கொடுக்குது. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது துலாம் ராசி என்பவர்கள் படிப்பில் ரொம்ப கவனம் செலுத்தணும். மாணவ செல்வங்கள் ரொம்ப அக்கறை எடுத்துக்கணும். சும்மா அசால்ட்டாக இருக்கவே கூடாது. நான் படிப்பேன், படித்து மதிப்பெண் பெறுவேன், உயர்ந்த நிலைக்கு வருவேன் அப்படின்னு ஒரு லட்சியத்தை எடுத்துக்கோங்க. அந்த லட்சியத்தை எடுத்து நீங்கள் செய்யும்போது உறுதியாக வெற்றி உண்டு. உங்களுடைய பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது வித்தரலாமா, பூர்வீக சொத்தை வச்சு அதை வாங்கலாமா, பூர்வீக சொத்தை வச்சு இதை வாங்கலாமா, தயவு செய்து வேண்டாம். இன்றைய மதிப்பில் உங்களுடைய பூர்வீக சொத்து 1 கோடி இருக்கட்டும், 1 லட்சம் இருக்கட்டும், 50 லட்சம் கூட இருக்கட்டும், அது வேறு விஷயம். எண்ணி 3 வருடத்தில் உங்களுடைய பூர்வீக சொத்து 3ல் 30 மடங்காக மாறும். அந்தளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை கொடுக்கும். ஆனால் என்ன பண்ணோம், இப்போ வித்துருன்னு சொல்லி யார் மூலியமாவது ஒரு உங்களுக்கு ஊண்டுதலை உண்டு பண்ணும். தயவு செய்து ஏமாந்துடாதீங்க, சரியா? அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, நம்மளுடைய துலாம் ராசிக்காரங்க தன்னுடைய மூத்த சகோதரர்களிடம் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். அவசரப்பட்டு அவங்க இது சொன்னாங்க அது சொன்னாங்கன்னு சொல்லி அவசரப்பட்டு கேட்டக்கூடாது. நிதானமாக இருந்தீங்கன்னா உறுதியாக நன்மை உண்டு. இந்த 2026 முதல் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி அன்னை வழிபாடு செய்வது. கோயிலில் போய் மகாலட்சுமி அன்னையை போய் பார்த்து, தாயே நான் அவன்கிட்ட வந்துட்டேன், என்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் கண்டிப்பாக நீ கொடுப்பேன்னு நினைக்கிறேன்னு சொல்லி நம்மளுடைய துலாம் ராசிக்காரங்க மனசார வேண்டிங்கன்னா உங்களுடைய மனம் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடையும். அந்த மகிழ்ச்சிக்கு ஏற்றவாறு உங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பான தன்மைகள் மகாலட்சுமி அன்னை கொடுப்பாங்க. அந்த மகாலட்சுமி வழிபாடு பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிலிருந்து 9 மணி வரை, வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் நீங்கள் வழிபாடு செய்யும்போது சுபிட்சம் என்பது உங்கள் வீடு தேடி வரும், மகிழ்ச்சி என்பது உங்களுடனே இருக்கும் என்பதை உறுதியாக கூறிக்கொள்கிறேன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.